நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இந்தியாவில் இருக்க எல்லா முதல்வர்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அது வந்து PM மோடி அவர்களோட தலைமையில நடக்கிற மீட்டிங். அங்க போய் உட்காந்து ஐயா எங்க மாநிலத்துக்கு இதெல்லாம் வேணும், எங்களுக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்கு, கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முதல்வரும் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. முதல்வர் அவர்கள் அதை புறக்கணிக்கிறாராம். ஏன் புறக்கணிக்கிறாருன்னா பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லலையா, அதனால அவர் புறக்கணிச்சாராம். சரி இந்த வருஷம் அதனால முடிச்சுங்க. போன வருஷம் போனீங்களா? போகல. கேட்டா அவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் போயிட்டாராம். சரி அதுக்கு முந்தின வருஷம் போனீங்களா? போகல. கேட்டா அவங்க அப்பாவுக்கு விழா எடுத்தாங்களாம். இது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூல் போற பையன் வந்து திங்கக்கிழமை காலையில எம்மா வயிற்று வலிக்குது, வயிற்றால போகுது, காய்ச்சல் அடிக்குதுமா பாருங்க. அந்த மாதிரி டெல்லியில போய் உட்காந்து பேசுறதுக்கு பயந்துகிட்டு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. டெல்லியில போனா என்ன வேணும்? ஹிந்தி பேசணும். நீங்க தான் ஹிந்தி தெரியாது போடாண்டுருவீங்க. சரி ஹிந்தி வேணாம், இங்கிலீஷாவது தெரியுமா? ஒன்லி டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு மேல ஏதோ அவருக்கு பேச தெரியாது. சரி தமிழாவது தெரியுமா அப்படின்னா பூனை மேல் மதில் மேல் மதில் மேல் பூனை மேல் உளருவாரு. சரி இவ்வளோ தங்கு லோலாகுதே அப்படின்னு துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா புள்ளதாச்சின்னு படிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்பி உட்கார வச்சுக்கிட்டு தமிழக மக்களுக்கு என்ன வேணும்னு நின்று வாங்கிட்டு வர தெரியாத ஒரு முதல்வர் எதுக்காக ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்க நீங்க?